குற்றாலத்துக்கு எப்போ போகணும்? இந்த பக்கமா போ தம்பி. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. விதவிதமான பழங்கள்லாம் இங்கே இருக்குது. தானாக வளரும் அது தானாக வாங்க உடனே இப்படி முதல்ல அதுக்கு பிறகு பரிசாகும். அண்ணா, இந்த நொங்கு பதநீர் இருக்குல்லண்ணே, இந்த பதநீர் எப்படிண்ணா எடுக்கிறீங்க? பரம்பத்தில் கல் மாதிரி எடுக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா தாம்பரத்துலேருந்து தென்காசி கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். தாம்பரத்துலேருந்து கரெக்டாக ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பாருங்கள், போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையாக. ட்ரெயினில் வரும்போதே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை. தென்காசி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாங்க பைக்கில் ஏறி போகலாம். பைக்கில் ஏறியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் இருக்க எல்லா அருவிக்கும் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க உள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீட்டு மேலேருந்து பார்த்தா வேற லெவல். அங்கே வரும் எவ்வளோ பெரிய மலை. மேபி வீடியோவில் எவ்வளோ பெருசு தெரியுதுன்னு தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ உயரமாக இருக்குப்பா. நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. வாங்க போய் வழியில் என்னென்ன ஃபால்ஸ் இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். வாங்க. பாருங்கள், நம்ம இப்போ அந்த வீட்டிலேருந்து பார்த்தல எவ்வளோ பெரிய மலை பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பழைய குற்றாலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தென்காசியில் ஜோகோ கம்பெனி இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு போயிடலாம். மேபி சென்னையில் இருக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜோகோ கம்பெனி தென்காசியில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு ட்ரீம் ஜாபாகவே இருக்குது ஜோகோவில் ஜாயின் பண்ணுறது. Anybody Zogo employee live watched in my video, please kindly share your feedback. You like this video? வாங்க நம்ம திரும்பியும் வண்டியை திருப்பிட்டு அப்படியே பழைய குற்றாலத்துக்கு போகலாம், ஓல்டு ஃபால்ஸுக்கு. நம்ம பழைய குற்றாலத்துக்கு இப்போ போகிறோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைப்பா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தென்னை மரம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா புளிய மரம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய மலைப்பா. வாங்க இப்போ அப்படியே நம்ம உள்ள போகலாம். பழைய குற்றால அருவி சைடில் இன்னும் வித்துட்ருக்காங்க. வாங்க நம்ம வரப்போ பார்க்கலாம் என்னென்னு. இப்போ பாருங்க தெரியுதா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது மலை. வீடியோ எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும். இதெல்லாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நேச்சர் அப்படியே இருக்குங்க இந்த ஊரில். மரம்லாம் பார்த்தீங்களா, ரெண்டு சைடும் அந்த சைடில் இந்த சைடு வரைக்கும் படர்ந்து இருக்குது. கிளலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மரம். நம்ம பழைய குற்றாலத்துக்கு போகிறதுக்கு இங்கே 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் காரு பஸ்ஸு எல்லாமே இங்கே தான் நிறுத்திட்டு போகணும். வாங்க நம்ம அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நம்ம நடந்து தான் போகணும். வாங்க நடந்து போகலாம். ஃபேமிலியாக குளிச்சுட்டு போயிட்டுருக்கேன். நம்ம போய் பார்த்துடலாம் வாங்க. பாறைக்கு மேலேருந்து ஊற்றிட்டு இருக்கு ஃபால்ஸ். அப்படியே வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள், அந்த பாறையில் விழுற தண்ணி எல்லாமே கீழே எவ்வளோ ஆழத்தில் போயிட்டுருக்கு பாருங்கள். ஃபால்ஸ்லேருந்து விழுற தண்ணிலாம் பாருங்கள். பழைய குற்றாலம் எவ்வளோ பெரிய அருவி பாருங்கள், எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்துட்டு இருக்கு தண்ணி. உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நடந்து அப்படியே மேலே போகலாம். ஃபால்ஸை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
பா அங்கே பாருங்க படிக்கட்டு மாதிரி கொட்டிகிட்டு இருக்குங்க ஃபால்ஸு. வாங்க கிட்ட போகலாம். அதுலேருந்து விழுற தண்ணியெல்லாம் பாருங்கள், அதுவே சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி தான் விழுந்துட்டுருக்கு பாருங்கள் தண்ணியெலாம். சின்ன பசங்க எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. தெரியுதா, படிக்கட்டு மாதிரி இருக்குது ஃபால்ஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம உள்ளே போகாமல் இருந்தால் எப்படி? வாங்க நம்மளும் உள்ளே போயிட வேண்டியதான். நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே காலை நினச்சா வாப்பா என்ன இவ்வளோ கூலிங்காக இருக்கு. அப்படியே வா, இங்கேருந்து மேலே பாருங்கள் என்ன வியூ. வா, அப்படியே ஒரு பீஜம் போட்டால் நல்லா இருக்குங்க. சரி போகலாம் வாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இன்னும் போய் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது, வாங்க போகலாம். அப்படி திரும்பி கிளம்பியாச்சு. இன்னும் இந்த ஒரு நாளில் எவ்வளோ ஃபால்ஸ் இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம் வாங்க. ஒன் டேயில் எவ்வளோ ஃபால்ஸ் இருக்குன்னு. ஓல்டு ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு விற்றுட்ருக்காங்க. இங்கே நீங்கள் பஸ்ஸில் வரணுன்னா 12K பஸ் வருது, அது வழியாகவும் நீங்கள் வரலாம். இது என்ன நொங்கு பதநீரான? நொங்கு பதநீர். சரி வாங்கி குடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வாங்கியாச்சு. சரி இப்போ குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்லை எனக்கு குடிச்சு பார்த்துட்டு சொல்ல எப்படி இருக்குன்னு. இது பேர் தான் பதநீரம். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம குடிக்க போகிறோம், எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி யாராவது குடிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்லாம் நொங்கு பதநீர் ஃபேமஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நொங்கு பதநீர் அண்ணன் நுங்கை வெட்டி உள்ளே இருக்க நுங்கெல்லாம் எடுத்து போடுறாரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க, குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? அண்ணா இந்த நொங்கு பதநீர் இருக்குல்லண்ணே, இந்த பதநீர் எப்படிண்ணா எடுக்கிறீங்க? பழமரத்தில் கல் மாதிரி இருக்கு. கல் மாதிரியே இருக்கிறதா? கல்லுக்கு வந்து சுண்ணாம்பு போட மாட்டாங்க. ஓகே. சுண்ணாம்பு தேய்ச்சி வைப்பாங்க. ஓகே. அதெல்லாம் புளிக்காம இருக்கும். புளிக்கா மத்தியில் வர புளிக்காது. ஓகே. இதுக்கு டைமிங் இருக்காண்ணே? எப்போ எடுக்கிறது? காலையில் 4 மணி 4 மணி 6 மணிக்கு எடுக்குவாங்க. இந்த 2 மணி வரை தாங்கும். 2 மணி நேரம் தாங்கும். அது வரைக்கும் இனிப்பாகவே இருக்கும். அதுக்கடுத்து புளிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் புளிக்க ஆரம்பிச்சிடும். மோர் மாதிரி. அது குடிக்க நல்லா இருக்குமா? குடிக்க அதுக்கு அது கெட்டு போயிட்டா நல்லா இருக்கும். கெட்டு போயிடும். கல்லோட டேஸ்ட் வந்து கல்லோட டேஸ்ட் வந்து. ஓகே. இது இளநீர் பதனியாண்ணே? ஆமாம். நீ உயிரோட டேஸ்ட்டாக இருக்கும். நொங்கு பதனி நல்லா இருக்குமா? இளநீர் நல்லா இருக்கும்? இளநீர் நல்லா இருக்கும். இளநீர் பயணி 3 போட்டாங்க நல்லா. ஓ இது ரெண்டும் கலந்தும் சாப்பிடலாமா? 3 கலந்து சாப்பிடலாம். இந்த அல்சருக்குலாம் நல்லா இருக்கும். அல்சருக்குலாம் நல்லா இருக்கும். சுகர் தான் இருக்கலாம். சுகர் ஏறாது. சுகர் ஏறாது. இயற்கை உள்ளது. அப்படியே கண்ட்ரோலாக தான். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் பதநீர் ஊற்றணும். நம்ம 2 பதநீரும் குடிச்சாச்சு. ரெண்டுமே சூப்பராக இருக்கு. வாங்க அப்படியே போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
நம்ம வர வழியில் தாத்தா என்னமோ வெட்டிகிட்டு இருந்தாங்க, போய் பார்க்கலாம் என்னன்னு. பணம் வந்து இது யாருக்கே ஆ. தண்ணி உரம் எதுவுமே கிடையாது. ம். நான் அதை சொல்லியிருக்கேன். ம். அது தானாக வாங்கின உடனே இப்படி முதல்ல நுங்கு பொடியாக இருக்கும். ம். அதுக்கு பிறகு பரிசாகும். ஓகே. பரிசாகணும்னா முத்து விட்டுட்டோம்னாக்கி அது காயாகும். ம். காயான உடனே பழமாகுது. பழமான உடனே நம்ம வெட்டி இறக்கணுனாலும் இறக்கிடலாம், இல்லை வெட்டியும் விடலாம். ஓகே. வெட்டி விடலாம். அதுக்கு பிறகு இது எடுத்து நம்ம இந்த இது தயாரித்து விடலாம். ம். எதுவுமே விட்டுக்கலாம். பின்னாடி வெட்டணும். அது ஒன்றும் ஆச்சுன்னா இது யாருக்காவது உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. இந்த பனைநெல்லுக்கு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஓகே. இது சாப்பிட்டா ஏதாவது நன்மைகள் ஏதாவது இருக்குங்க? இது வந்து ஒரு புருஷனை கேட்கறது பேசுறது தெரியல. ஆ. நீர் சத்து கூடுதல் உண்டு. ஓகே. வயிற்றுப்புண்ணு ஆகும். வயிற்று புண்ணு இது ஆத்தும். ரெண்டு தான் உண்டு. ஆ ஓகே. எவ்வளோ ஐயா ஒரு பழம்? இந்த ஒரு இது எவ்வளோ ஐயா? இது வந்து ஒரு பட்டை வந்து 6 பீஸ் இருக்கும். 6 பீஸ் இருக்கும். 6 பீஸ் இருக்கும். ஆ. 50 ரூபா. 6 பீஸ் 50 ரூபா. 50 ரூபா. 5 பீஸும் வச்சிருப்பாங்க. ஆ. 6 இருக்கும். 6 இருக்கும். அது சொல்ல முடியாது. 10 பீஸா இருந்தாக்கா 5 இருக்கும். ஆ. பொடி பீஸா இருந்தாக்கா 6 இருக்கும். 6 இருக்கும். 6 இருக்கும். ஓகே. உங்க பேர் ஐயா? என் பேரு கோபால். கோபால். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? எத்தனை வருஷமா வியாபாரம்? இதே ஊர் தான். இதே ஒரு 1000. ஓகே. சரி, அது ஊருங்க. மண்ணுக்குள்ள போடுவீங்களா? அது கிழங்காகும். இது கிழங்கா திருப்பி பணம் கிழங்கு. நுங்கு தவணி. ஆமா, தவணை முதல்ல எடுக்கணும். அப்படியானாக்கா அதுக்கு ஒரு 2 மாசம் தான் கேரண்டி. ம். அந்த 2 மாசத்துல எடுத்தா தான் தவணை. தவணு. அதுக்கு பிறகு கிழங்கு. அதுக்கு பிறகு கிழங்காயிடும். கிழங்கு. அதுக்கு பிறகு விட்டோம்னா அப்படின்னாக்கி பணம் மரம் தான். பனை மரம். மரம் கண்ணாடி மரம் ஆகும். ஒரு பனை மரம் வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஐயா ஆகும்? அதெல்லாம் 15 வருஷம். சொல்லிட்டு நம்ம சும்மா சாப்பிட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பனம்பழம் ஒரு மாதிரி நாரா இருக்கு. ஒரு புளிப்பு இனிப்பும் டேஸ்ட்ல இருக்கு. யார் யாருக்கெல்லாம் அந்த வண்டி ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நுங்கு வண்டி ஓட்டினது? நம்ம அப்படியே பணமெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. போகிற வழி ஒரு இறக்கமாக இருந்தனால நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணல, அப்படியே வண்டி போயிட்டுருக்கு பாருங்க. இப்போ நம்ம புலியருவியை பார்க்க போகிறோம், டைகர் ஃபால்ஸ். வாங்க அங்கே போய் என்ன டைகர் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது எதுக்கு டைகர் ஃபால்ஸ்னு பேர் வச்சாங்க பார்க்கலாம். ஒரு வேளை டைகர் எங்கேயா இருக்கும், இல்லை டைகர் மாதிரி ஏதாவது அங்கே இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே நிறையா வைல்டு அனிமல்லாம் சுற்றுறதுனால நம்ம காட்டுக்குள்ளே அலோடு இல்லை, அருவிக்கு மட்டும் வந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் புலி அருவி எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம் வாங்க. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அருவியோட தண்ணிலாம் போயிட்டுருக்கு. வாங்க அப்படியே போயிட்டுருக்கலாம். எங்கடா அருவி, எங்கடா புலி அருவின்னு சொன்னீங்க? புளியும் காணும், அருவியும் காணும். ஒரு வேளை நம்ம வந்த டைம் தண்ணி கம்மியாக வருது போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புலி அருவி. பார்த்துட்டிங்களா? வாங்க அப்படியே புலி அருவியை பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த புலி அருவியிலேருந்து கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு போகலாம். மெயின் ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி கூட்டிகிட்டு இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். மெயின் ஃபால்ஸ்னால் குற்றால அருவி. குற்றால அருவியை தான் மெயின் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. மெயின் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் சொல்ல போகிறோம் இப்போ நம்ம. இங்கே பாருங்கள், அந்த சாரல் இங்கே வரையும் அடிக்குதா இல்லை மழை பெய்யுதான்னு தெரியல, அவ்வளோ சாரல் வந்துட்டுருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே தென்காசியில் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணுன்னா பஸ் ட்ராவல், அதோட நீங்கள் ஒரு பைக் இருந்ததுன்னா எல்லா இடத்தையும் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். என்ன பழம்? முட்டான் பழம். எவ்வளோண்ணே இது? கிலோ 150. இது இங்கே உள்ளே காட்டுக்குள்ளே வளர்றதா? கேரளாலையும் இருக்குது, இங்கே இருக்குது. முட்டான் பழம் டேஸ்ட் எப்படின்னா இருக்கும்? அப்படியே நிறைய கடை இருக்குது. பாதாம் பால்லாம் இங்கே விற்கிறாங்க, வாங்க போய் கேட்கலாம். 2 பாக்கெட் பூஸ்ட்டு. அதுக்கு பாதாம் இதே ஒரு பாதாம் பவுடர். பாதாம் பவுடர். பவுடர் போட்டாலே இது வந்துடும். பாதாம் பால் எவ்வளோண்ணே ஒரு டம்ளரு? ஒரு டம்ளர். நம்ம இப்போ தான் பதநீரும் பனம்பழமும் சாப்பிட்டோம். இப்போதைக்கு பாதாம் பால் வேணாம்ப்பா. சரி வாங்க அப்படியே மெயின் ஃபால்ஸுக்கு கிளம்பலாம். அங்கே பாருங்க தெரியுதா மெயின் ஃபால்ஸ், வாங்க கிட்ட போகலாம். நீங்கள் இந்த அருவியில் சேகாய் போட்டு குளிக்கிறதோ, எண்ணெய் போட்டு குளிக்கிறதோ, அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் போடுறதோ, அப்புறம் மது பொருட்கள் எதுவுமே இங்கே அலோடு இல்லை. ட்ரெஸ்ஸு கூட கட்டுப்பாடு இருக்குது. இந்த எந்த பொருளுக்கும் இங்கே அலோடு இல்லை, எல்லாமே தடை செய்யப்பட்ட பொருட்கள். இங்கே பாருங்கள் அருவி சவுண்டு கேட்குதா, வாங்க என்ன கிட்ட போகலாம். இதுதான் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ். பாருங்கள் அந்த ஃபால்ஸோட சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? தண்ணி எவ்வளோ வேகமாக கூட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், சவுண்டு கேட்குதா? எப்படி இருக்க பாருங்க. உண்மையிலேயே அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க இந்த இடம், அவ்வளோ கூலிங்காக இருக்குது ரொம்ப. பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எவ்வளோ பேர் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா குற்றாலம் வாங்க அப்படியே போகலாம். போகிற வழியில் நிறைய கடைலாம் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ மெயின் குற்றாலம் அருவிலேருந்து இப்போ நம்ம 5 ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க போய் 5 ஃபால்ஸை பார்த்துட்டு வரலாம். தெரியும் பனித்துறை விழுந்துகிட்டே இருக்கு பாருங்க, சரிதா? செம்மையாக இருக்குது கிளைமேட். வா மெயின் குற்றாலத்துலேருந்து கிளம்பியாச்சு. பாருங்க தெரியுதா, பில்டிங்கோட ஹைட்டாக எவ்வளோ பெரிய மலை, அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய மேகலாம் இருக்குது பாருங்கள். நேச்சரான பிளேஸ்ப்பா தென்காசி. எங்கள் குரங்கு போதே போப்பா குரங்க. இப்போ நம்ம மெயின் ஃபால்ஸ்லேருந்து 5 ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டுருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் தென்காசி வந்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம், ஏரி மலை அருவி அனைத்தும் ஒரே இடத்தில். தென்காசி, உங்கள் தென்காசியில். குற்றாலம்
பற்றியே இல்லை குற்றாலத்துக்கு. ஃபைவ் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். வாங்க போய் ஃபைவ் ஃபால்ஸை பார்த்துட்டு வரலாம். மங்கி எனக்கு ஃபைவ் ஃபால்ஸ் 3 நாள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லேடிஸும் ரைட் சைடில் ஜென்ஸும் இருக்கு. ஏன் ஒன்றுமே மெயின் ஃபால்ஸோட இங்கே ஃபைவ் ஃபால்ஸ் ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. வாங்க அந்த பாறையை தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குப்பா. செம்ம கூலிங்காக இருக்குங்க. இங்கே சும்மாவா பண்ணாங்க குற்றால அருவியில் குளிச்சதை போல் இருக்குதான்னு. செம்மையாக இருக்குங்க. எல்லாமே எல்லா ஃபால்ஸும் சூப்பராக இருக்குங்க. இங்கே தென்காசி ஸ்லாங்கில் சொல்லணும்னா எலே பங்கு எங்கே இருந்தாலும் நீ வருஷத்தில் ஒரு தடவையாவது தென்காசி வந்து பார்த்துடணும்ல. எல்லாமே நல்லா இருக்கு பங்கு. எல்லா ஃபால்ஸுக்கும் வந்து பாருங்கள் பங்கு. குற்றாலத்துக்கு எப்போ நான் போகணும்? இந்த பக்கமாக போ தம்பி. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. இங்கே போகிற வழியில் எல்லாமே அதிகமாக குரங்கு தான் நிறையா இருக்குது. ஐயா குற்றாலத்துக்கு எப்படிங்க போகணும்? ஐயா குற்றாலத்துக்கு வாங்க இப்போ ஃபைவ் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பி நம்ம வர வழியில் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வாங்க போய் பார்க்கலாம். குற்றாலத்துக்கு எப்படி நம்ம நல்லா இல்லையா? நம்ம ஐந்தருவிலேருந்து கிளம்பியாச்சு. எவ்வளோ நேச்சராக இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே இப்படி இருக்கு பாருங்கப்பா. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எதுவுமே அந்த கல் வச்சு பழுக்க வச்சதே இல்லைங்க. ஒன்றும் கெட்டு போகாது. தென்காசியில் இன்னும் நம்ம நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஸ்டே டியூன்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெளில போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, நீங்கள் லைக் பண்ணிங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த். டேக் கேர். பை பாய்.